ஆட்டிசம் தொடர்பாக சிகிச்சை அளிக்கும் பதிவு செய்யப்பட்ட நிபுணர்களின் எண்ணிக்கை இன்னும் குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வரை 498 பேச்சு மற்றும் மொழி நிபுணர்கள் மற்றும் 7473 தொழில்சார் நிபுணர்கள் சுகாதார அமைச்சில் பதிவு செய்துள்ளதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். எனவே ஆட்டிசம் சிகிச்சை நிபுணர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான முயற்சிகளுக்கு அரசாங்கம் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை உள்ளடக்கிய சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான முழுமையான அணுகுமுறை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். ஒரு பரந்த சுற்றுச்சூழல் அமைப்பு உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், ஆட்டிசம் குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் ஆதரவிற்கான ஒரு தொகுதியை அமைச்சு உருவாக்கி வருகிறது என்றும் இது குழந்தைகள் தின கொண்டாட்டத்தில் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். விமான நிலைய ஏப்ரன்களில் ஸ்மார்ட் பேக்கேஜ் அல்லது ஸ்கூட்டர்களை போக்குவரத்து முறையாக பயன்படுத்த தடை விதித்து மலேசியாவின் பொது விமான போக்குவரத்து ஆணையமான CAAM ஒரு பாதுகாப்பு உத்தரவை வெளியிட்டுள்ளது. விபத்துகளின் அபாயத்தை தணிக்கவும் விமான நிலைய பாதுகாப்பை மேம்படுத்தவும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் பேக்கேஜ் பயன்படுத்தப்படுவதை கண்டிப்பாக தடை செய்வதும், அனுமதிக்கப்பட்ட மண்டலங்களில் வேக வரம்புகளை நிர்ணயிப்பதும், பாதுகாப்பான பயன்பாட்டு நடைமுறைகள் குறித்து பயணிகள் மற்றும் தரை பணியாளர்களுக்கு கற்பிப்பதும் அவசியம் என்று அதன் தலைமைச் செயல் அதிகாரி டத்தோ கேப்டன் நோராஸ்மான் மஹமூத் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் குரங்கம்மை எனப்படும் எம்பாக்ஸ் நோயின் புதிய சம்பவங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல நுழைவிடங்களில் 22.8 மில்லியன் சுற்றுலா பயணிகளை பரிசோதித்ததாக அவர் குறிப்பிட்டார். சிறிது காலத்திற்கு முன்பு ஒரே ஒரு சம்பவம் மட்டுமே பதிவாகி இருந்ததாக அம்பாங் மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்வில் செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். GISPH நிறுவனத்தின் தலைமைச் செயல்முறை அதிகாரி நஜருடின் அலிக்கு வழங்கப்பட்ட டத்தோ பட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மலாக்கா முதல்வர் அப்துல் ரவுப் யூசுப்பின் ஆலோசனையின் பேரில் மலாக்கா மாநில ஆளுநர் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்று மாநில செயலாளர் அசார் அஷாத் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எனவே 2024ஆம் ஆண்டு மாநில விருதுகள் மற்றும் கௌரவங்களை பெறுபவர்களின் பட்டியலில் இருந்து நசருடீனின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. நசருடீனுக்கு இனி அந்த பட்டத்தை பயன்படுத்த அனுமதி இல்லை என்றும் ஆயர்க்ரோ காம்ப்ளெக்ஸ் நெகிரியில் உள்ள மலாக்கா மாநில செயலாளரின் அலுவலகத்தில் விருதை திருப்பித் தர வேண்டும் என்றும் அசார் தெரிவித்தார். அனைத்து மலேசியர்களுக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டு வருவதற்காக முன்னாள் நிதி அமைச்சர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக தேசம் அவரை நினைவு கூறும் என்று டயன் ஜைனுடீனின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். பன்முகத்தன்மை, ஒற்றுமை, கடின உழைப்பு மற்றும் மலேசியர்கள் இணைந்து மகத்துவத்தை அடைய முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றில் நாட்டின் பலம் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி டயன் அடிக்கடி பேசுவார் என்று ஒரு அறிக்கையில் அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். அவரை கடாவின் பெருமைமிக்க மகன் என்று அவரது குடும்பத்தினர் வர்ணித்தனர். மலேசியாவின் முன்னேற்றம், வளர்ச்சி மற்றும் பொருளாதார வலிமைக்காக அவர் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். உண்மையான மகத்துவம் அதிகாரத்தில் இல்லை, ஆனால் கடமையை அமைதியாக நிறைவேற்றுவதில் உள்ளது என்று அவர் நம்பினார் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். டைமுக்கு நாட்டின் இளைஞர்கள் மீது வலுவான நம்பிக்கை இருந்ததாகவும் சவால்களை அவர்களால் சமாளிக்க முடியும் என்று அவர் நம்பியதாகவும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீசார் இம்மாதம் 15ஆம் தேதி இரவு 8:50 மணி அளவில் ஜலான் தான் யூ லாயில் சந்தேகத்துக்கு இடமான கடை வீடு ஒன்றில் ஒரு ஆடவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் 1347 கிலோகிராம் எடையுள்ள கெத்தூன் இலைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் ACP கு மசாரி மான் கு மமூத் தெரிவித்துள்ளார். அந்த போதைப் பொருளின் மதிப்பு 69,808 வெள்ளி என மதிப்பிடப்பட்டுள்ளது. போலீசாரின் சோதனை நடவடிக்கையில் கெத்தூன் இலைகளை ஏற்றிச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட லாரி ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. மேலும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட 11 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் 27 முதல் 47 வயதுடையவர்கள் என்று அவர் கூறினார். விசாரணையில் அண்டை நாட்டிலிருந்து இந்த கெத்தூன் இலைகளை வாரத்திற்கு ஒருமுறை கொண்டு வருவது தெரிய வந்ததாக அவர் கூறினார். இந்த கெத்தூன் இலை விநியோகம் கடந்த 3 மாத காலமாக நடந்து வந்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்களில் 60க்கு ஏற்கனவே போதைப் பொருள் சம்பந்தமான வழக்குகள் உள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், பறிமுதல் செய்யப்பட்ட கெத்தூன் இலை கிட்டத்தட்ட 2000 பேர் உபயோகிக்கக்கூடியது என்று தெரிவித்தார்.
ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஷா சமூகத்தினரிடையே போதை பழக்கத்தின் மோசமான அச்சுறுத்தல் குறித்து கவலை தெரிவித்துள்ளார். போதைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கையில் கடந்த ஆண்டை விட 31.6 விழுக்காடு அதிகரிப்பை காட்டும் தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு ஏஜென்சியின் புள்ளி விவரங்களை சுல்தான் சுட்டிக்காட்டினார். சராசரியாக போதை பழக்கத்தின் வலையில் சிக்குபவர்கள் 76.8 விழுக்காடு மலாய் முஸ்லிம்கள் என்பது வருந்தத்தக்கது என்று ஸ்லாங்கூர் ராயல் அலுவலகத்தின் முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவின் மூலம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் போதை பழக்கத்தின் பிடியில் இருப்பவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக அவர்களின் அடையாளத்தை மீண்டும் கட்டி எழுப்பவும் தன்னம்பிக்கையை மீட்டெடுக்கவும் கடந்த காலத்தை சரி செய்ய அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்கவும் அவர்களுக்கு கல்வி மற்றும் உதவுவதில் பங்களிக்க வேண்டும் என்று சுல்தான் ஷராஃபுடீன் சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.